அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம் இதயத்தில் குடிபுகுகின்றான், அங்கே வாழ்கின்றான். தொடர்ந்து அங்கேயே அவன் இருக்க வேண்டுமென்றால், நம்மை ஆட்சி செய்ய வேண்டுமென்றால், நம்முடைய இதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் சிந்தித்து பார்க்கிறார். அதற்கான அருமையான ஆலோசனையை தருகிறார். அது ஒரு அருமையான பாடலாக இன்றைய சிந்தனைக்கு தேம்பாவனிலிருந்து நாம் பெறுகின்றோம். மகிழ்வினை படலத்திலே வருகிற ஒரு பாடல் அது. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? அது ஒரு வீடு. அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பல்வேறு அமைப்புகள் வேண்டுமல்லவா? அதையெல்லாம் மிக அருமையாக எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். களி வளர் தவத்தின் வீட்டில் காட்சி நல் நிலையில் ஞான ஒளிவளர் கதவு சேர்த்தி ஒழுக்க நல் தாளை பூட்டி அழிவளர் நெஞ்சின் மறுத்து மஞ்சத்து அன்பு அணை பரப்பினே மேல் வெளிவளர் உயர்வான் வேந்தன் விழைந்து உறைந்து நம்மை ஆழ்வான் என்று இந்த செய்யுள் அமைகிறது. களிப்போடு வளர்த்த தவம் என்னும் வீட்டில், தியானம் என்னும் நல்ல நிலைச்சட்டத்தில், ஞானம் என்னும் ஒளி பொருந்திய கதவை இணைத்து, ஒழுக்கம் என்னும் நல்ல தாழ்பாலை பொருத்தி, கருணை வளரும் நெஞ்சாகிய மஞ்சத்தின் மேல் அன்பு என்னும் மெத்தையை பரப்பி வைத்தோமாயின், ஆகாயவளின் மேல் உயர்ந்து விளங்கும் வானுலக அரசனாகிய ஆண்டவன் அதன் மீது விரும்பி அமர்ந்து எம்மை ஆழ்வான் என்று இதன் பொருள் அமைகிறது. தெளிவாக சொல்வதென்றால், தவம் என்னும் வீடு, தியானம் அதன் நிலைச்சட்டம், ஞானம் ஒளிரும் கதவு, ஒழுக்கம் அந்த கதவில் தாழ்பால், இறங்கும் நெஞ்சம் அருமையான மஞ்சம், அன்பு அதன் மெத்தை. இப்படி ஒரு ஏற்பாடு செய்தால் வானக அரசன் அங்கே வந்து தங்கி ஆட்சி செய்வான் என்பது பொருள். களிவளர் தவத்தின் வீட்டில் காட்சி நன்னிலையில் ஞான ஒளிவளர் கதவு சேர்த்து ஒழுக்க நற்றாலை பூட்டி எளிவளர் நெஞ்சின் மஞ்சத்து அன்பு அணை பரப்பினே மேல் வெளிவளர் உயர்வான் வேந்தன் விளைந்து உறைந்து எம்மை ஆழ்வான் என்பது இந்த அருமையான செய்யுள். ஆகவே நம்முடைய உள்ளம் அது ஒரு வீடு. அந்த வீட்டிலே என்னென்ன அமைப்புகள் வேண்டும், அந்த அமைப்புகள் என்னென்ன மனப்பான்மைகளாக இருக்க வேண்டும், புண்ணியங்களாக இருக்க வேண்டும், குணங்களாக பண்புகளாக இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையான வகையிலே வீரமாமுனிவர் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அதை பின்பற்றுவோம். அதன் மூலமாக நம் இதயத்தில் இறைவன் எப்போதும் இருந்து ஆழ்வான். வாழ்க.